ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு ஈவினிங் vlog பார்க்கலாங்க. எப்போவுமே ஈவினிங்கில் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஏதாச்சும் க்ளீன் பண்ணுறதா இருந்தால் க்ளீன் பண்ணிவிடுவேன். காலையில் வாங்கின ஃப்ரூட்ஸ் எடுத்து வைக்காமே அப்படியே வச்சுருந்தாங்க. அது ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஒரு கூடையில் போட்டு வச்சுட்டு இருந்தேன். நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்குறது, நீங்கள் எங்கே இருக்கீங்க, இந்த லொக்கேஷன் அப்படின்னு கேட்குறீங்க. என்னோடய வீடு பார்த்தீங்கன்னா மார்த்தாண்டம் சைடு தாங்க. கேரளா கன்னியாகுமரி பார்டரில் இருக்குது. இன்றைக்கி ஒரு சிம்பிள் ரெசிபி தாங்க. டின்னருக்கு பால் கப்பை ரெடி பண்ணுறதுக்கு இந்த மரிச்சினி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை வச்சு தான் இன்றைக்கி பால் கப்பை ரெடி பண்ண போகிறேன். கன்னியாகுமரி கேரளா சைடு பார்த்தீங்கன்னா மீன் இல்லாமல் ஒரு நாளும் அவங்க இருக்க முடியாது. அப்படி மீன் அடிக்டாக இருப்பாங்க. ஒரு நாள் மீன் சாப்பிட்லன்னா எங்களுக்கு பைத்தியமே பிடிச்ச மாதிரி இருக்குங்க. எங்கள் வீட்டில் சண்டேயும் சிக்கன் மட்டன் அந்த மாதிரி ஒன்றுமே எடுக்க மாட்டோம். 7 நாளுமே மீன் தாங்க சாப்பிடுவோம். சில டைம் பார்த்தீங்கன்னா நான் மார்க்கெட்டுக்கு போக முடியாது. என்னுடைய ஹஸ்பண்டு தான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு வருவார். நான் சொல்கிற சிலது பார்த்தீங்கன்னா மறந்துட்டு வந்துடுவார். நான் போனேன்னா கரெக்டாக எல்லாமே ஒன்று விடாமல் வாங்கிட்டு வந்துடுவேன். என்ன சொல்கிறதுங்க, ஏதாச்சும் ஒன்று முக்கியமான விஷயம் நம்ம சொல்லுவோம், இது வாங்கிட்டு வாங்க, இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தான் ஃபோனை நோண்டிகிட்டு இருப்பார். நம்ம சொல்லும் போது ஃபோனை பார்த்துட்டே எல்லாம் தலையாட்டுவார். ஆனால் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரும்போது எல்லாமே மறந்துட்டு வந்துடுவார். சரி, ஹஸ்பண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டுருக்கேன். இந்த பால் கப்பைக்கு இந்த மரிச்சினி இந்த மாதிரி சின்ன சின்னதாக முறித்து இதை வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த தண்ணியெல்லாம் களைஞ்சிடணும். அப்போ தான் இது நல்லாயிருக்கும். இந்த பால் கப்பைக்கு ரொம்பவே ஹைலைட் பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் பால், கட்டிக்கு தேங்காய் பால் எடுக்கணுங்க. என்னோடய சேனலில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னுடைய அம்மாவோடைய வீடியோ தான் நான் போட்டுட்ருந்தேன். அம்மா பார்த்திங்கன்னா ஊரில் இருக்காங்க. ஊரில் இருந்து அம்மா வந்தாங்கன்னா கண்டிப்பாக அம்மா வீடியோ போடுறேங்க. இப்போ நான் ரீசெண்டாக போடுற வீடியோலாம் பார்த்துட்டு நிறைய பேர் நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறீங்க. நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறது தப்பு இல்லைங்க. ஏதாச்சும் நீங்கள் மாற்றிக்கிறது சொல்கிறதா இருந்தால் நான் கண்டிப்பாக மாற்றிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட வேலையை பார்த்துட்டு போகலாம். என்னோடய சேனலில் அதே மாதிரி ஒரு 5% தாங்க நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறீங்க. நிறைய பேர் பாசிட்டிவ் கமெண்ட் பண்ணுறீங்க. என்னை மோட்டிவேட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த கட் பண்ண மரிச்சினியை பார்த்தீங்கன்னா 3-4 டைம் நல்லா வாஷ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் எடுத்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பிரதர் கேட்டிருந்தாங்க, இந்த கன்னியாகுமரி சைடும் கேரளா சைடும் ஏங்க இந்த மீனோட தோல் எடுத்துகிட்டு சமைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நிறைய மீனோட தோல் பார்த்தீங்கன்னா கட்டிக்கு இருக்கும். அதை க்ளீன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே மீனோட ஸ்கின்னை எடுத்துருவாங்க. அந்த மாதிரி எடுத்து சமைக்கும் போதும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால தான் மீனோட தோல் எடுத்துகிட்டு சமைப்பாங்க. என்னுடைய சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோ நான் இன்ட்ரடியூஸ் பண்ணது என்னுடைய அம்மா தாங்க. அதனாலேயே நான் அம்மா வில்லேஜ் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேனலுக்கு பேர் வச்சிருக்கேன். என்னோட அம்மா பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே வில்லேஜ் சைடில் தான் இருந்தோம். அவங்களுக்கு இந்த யூடியூப்பில் சமைக்கிறது அந்த மாதிரி கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நான் மோட்டிவேட் பண்ணி அப்புறமா தான் அவங்க குக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. எங்கள் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா கால் வலியும் கொஞ்சம் இருக்குங்க. அதுவும் வச்சுட்டு அவங்க நல்லாவே குக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னால் கண்டினியூவாக வீடியோ போட முடியல. நான் ஊருக்கு வந்துட்டேன். என்னுடைய அம்மா வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா 1 வீக்லேயே 1 lakh போச்சு. சின்ன வயசுல இருந்தே என்னுடைய அம்மாவை கேலி கிண்டல் பண்ண சொந்தங்கள் உண்டுங்க. அம்மா முன்னாடியே நிறைய பேர் இன்சல்ட் பண்ணியிருக்காங்க, நீ கருப்பாக இருக்குன்ற மாதிரியும். என்னுடைய சொந்தத்தில் ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா என்னுடைய அம்மாவை சொன்னாங்க, குரங்கு மாதிரி இருக்கு முகம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது ரொம்பவே அவங்க ஃபீல் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த யூடியூப்பில் என்னுடைய அம்மா போட்ட வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் உங்களுடைய ஸ்மைல் தான் உங்களுக்கு அழகே, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, நீங்கள் பண்ணுற சமையல் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. இது எல்லாமே நான் அம்மா கிட்ட காட்டினேன். பாருமா, எத்தனை பேர் உனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, உன்னை அழகு இல்லை அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல பாருங்கள் அப்படின்னு சொல்லி நான் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் நான் காட்டினேங்க. ரொம்பவே அவங்க சந்தோஷப்பட்டாங்க. யார் என்ன சொன்னாலும் என்னங்க, எங்களுடைய அம்மா எங்களுக்கு அழகு தானே, காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது கண்டிப்பாக எப்போவுமே மாறாது. சின்ன வயசுலேருந்தே அம்மாவோட குக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அம்மா பண்ணுற எல்லா டிஷ்ஷஸுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஸ்கூலுக்கு லஞ்ச் எல்லாம் கொண்டு போவேங்க. நிறைய பேர் சாப்பிட்டுட்டு உங்கள் அம்மா பண்ணுற லஞ்ச் ரொம்ப நல்லாயிருக்கு, இந்த தக்காளி சாதம் ஒன்று கட்டி விடுவாங்க அம்மா பார்த்தீங்கன்னா அடிக்கடி. அது கொண்டு போவேன். என்னுடைய லஞ்ச் பாக்ஸே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு தான் எல்லாருமே சாப்பிட்ருவாங்க. நான் சாப்பிடவே முடியாது. அப்படி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அம்மா குக்கிங் எல்லாருக்குமே பிடிக்கும், வீட்லேயும் எல்லாருக்கும் பிடிக்கும். அதனாலேயே அம்மாவை வச்சு நான் இந்த சேனலில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன்.
வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த அவல் இருந்ததுங்க. அவல் வச்சு நம்ம ரொம்பவே ஒரு சூப்பரான ரெசிபி பண்ணலாம். அவலில் 1 கப் அளவு தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரு ஆப்பிளும் நேந்திரம் பழமும் சேர்த்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு கொஞ்சமாக நாட்டு சக்கரை விருப்பம் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. இதை சேர்த்துட்டு காஞ்ச திராட்சையை 2 போட்டுக்கோங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங்கில் இல்லைனா மார்னிங்கில் நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால் இதை எடுத்துக்கோங்க. நான் வந்து எப்போவுமே இது வந்து சாப்பிடுவேன். அதே மாதிரி தேங்காய் பால் வந்து ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லதுங்க. அதனால் தேங்காய் பால் வச்சு ஏதாவது ஒரு ரெசிபி பண்ணி நான் வந்து குழந்தைக்கும் கொடுத்து நாங்களும் சாப்பிட்றது உண்டு. தேங்காய் பால் அப்படியே கொடுத்தா குழந்தை குடிக்க மாட்டான். அதனால் நான் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ரெசிபி பண்ணி கொடுத்துருவேன். சில டைம் பார்த்திங்கன்னா தேங்காய் பால் கஞ்சி மாதிரி ரெடி பண்ணி கொடுப்பேன். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் சாப்பிடாத டைமில் பார்த்தீங்கன்னா எப்படியாவது வயிற்றுல போனோமே அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றி கொடுத்துருவாங்க. என்னோட குழந்தை பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வயசுலேருந்தே அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க. காய்கறியெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி பொம்மை மாதிரி ஆக்கி சாப்பிட வைப்பேன். கொஞ்ச நாள் முன்னாடி மீன் வந்து நல்லாவே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மீன் ஸ்மெல்லே பிடிக்கல, வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து ஒரு 3.5 வயசு குழந்தை இருக்குங்க. அதுக்கப்புறம் நான் பக்கத்தில் உட்கார வச்சு நான் சாப்பிட வைப்பேன். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாயில் வச்சு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லி சாப்பிட வைப்பேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் இருக்காங்க. நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது அம்மா சொல்லுவாங்க, நாங்கள் எது கொடுத்தாலும் சாப்பிடுவோமா அந்த மாதிரி இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்க எது கொடுத்தாலும் சாப்பிட மாட்றாங்க. அவங்கள கஷ்டப்பட்டு சாப்பிட வைக்க வேண்டிய நிலைமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நிறைய குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா சோறு ஊட்டுறது வந்து இந்த ஃபோனை பார்த்து சோறு ஊட்டுறீங்க. நானும் என்னுடைய குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வயசு வரைக்கும் ஃபோன் வந்து பார்க்குற மாதிரி நான் வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் ஃபோன் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். இப்போ குழந்தைக்கு ஃபோனே தர்றது இல்லைங்க. ஃபுல்லாக வந்து நான் அவாய்ட் பண்ணிட்டேன். நீங்களும் குழந்தை வச்சிருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஃபோனை வந்து தராதீங்க. இப்போ பால் கப்பை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மண் சட்டி, அதில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு தாளிக்கிறேங்க. இதில் வந்து கருவேப்பிலை தேவையான அளவு, காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்படியே சைடில் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி தேங்காய் பால் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு வற்றல் மிளகும் இதோட சேர்த்துக்கோங்க. இந்த மரவள்ளி கிழங்கு வச்சு நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாங்க. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பால் கப்பையும் இன்னொன்று பண்ணுவாங்க, இந்த இலக்குனது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகா, கொஞ்சம் சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்த இந்த எல்லாமே சேர்த்து இப்போ வந்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட பச்சை வாசனை நல்லா போன பிறகு நம்ம வேக வச்சு எடுத்த மரச்சினியை தண்ணி ஃபுல்லாக வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு வெறும் மரச்சினி வந்து இதில் சேர்த்துக்கணும். இப்போ வந்து நான் மரச்சினியை சேர்த்துக்கிறேங்க. மரச்சினியில் ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். அதனால் நம்ம வந்து உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்து பார்த்து போட்டுக்கலாம். வரைக்கும் நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறீங்களா, கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இப்போ வந்து தேங்காய் பால் வந்து இதோட சேர்த்துக்கலாங்க. தேங்காய் பால் வந்து நான் நல்லா கட்டிக்கு தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் சேர்த்துட்டு கொஞ்சம் தேங்காய் பால் வந்து வற்றி வர வரைக்கும் விட்டுருங்க. தேங்காய் பால் சேர்க்கும் போது இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. உப்பு வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது எங்களோட வீட்டில் பார்த்தீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஆகட்டும், நைட்டு டின்னர் ஆகட்டும், எல்லா டைமில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட பிறகு இந்த கட்டன் வந்து குடிப்பாங்க. அதே மாதிரி இன்றைக்கி வந்து கட்டன் போட்டிருக்கேன். இதோட வந்து நான் நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேங்க. நான் வந்து ஒயிட் சுகர் வந்து ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிட்டோம். எங்கள் வீட்டில் யாருமே ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறதில்ல. வீட்டில் இருக்கிற டைம் வரைக்கும் நாங்கள் ஒயிட் சுகரை ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிட்டோம். வெளியே எங்கேயாச்சும் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி ஹோட்டல் போகும்போது கண்டிப்பாக நம்ம ஒயிட் சுகர் குடிச்சு தான் ஆகும். அந்த டைமில் எதுவுமே பண்ண முடியாது. அவ்வளோதாங்க, நம்ம பால் கப்பை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி எங்களோட டின்னர் பார்த்திங்கன்னா இந்த பால் கப்பையும் நான் ஃப்ரூட்ஸு அவல் வச்சு பண்ணியிருந்தேன்ல அதுவும் சேர்த்து பக்கத்தில் வச்சுருக்கேன். இதோட வந்து கட்டன் சேர்த்தும் நாங்கள் குடிச்சிடுவோம். என்னோடய சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் மாற்றிக்கணுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, see you, bye bye.